வரல இல்ல இப்ப என்ன காட்டுது? ஸ்டார்டட் ஸ்கிரீன் ஷேரிங் சார். அப்ப உங்களோட சைட்ல கவரேஜ் போதுமா இருந்தா வரும். ஸ்டார்டிங் ஷேரிங் நாங்க ஷேர் பண்ணி முடிஞ்சு. நாங்க ஷேர் பண்ணி முடிஞ்சு ஸ்கிரீன் வந்துட்டு. சரி, நேம் மட்டும் தான் வந்திருக்கு சார். வந்துட்டா. அப்போ போகுது இல்ல அப்ப அடுத்து வரும். நேம் வந்துருச்சு சார். ஸ்டார்ட் பண்ணுங்க. அ ப த ச இல்ல ஜ இல்ல அ ப த ச ஜ ஹ க த ஸ. சரி போதுங்க. அ ப த ச ஜ ஹ க த ஸ. எங்கிறது பிழை. அ ப த ச ஜ ஹ க த ஸ. அது மட்டும் வானத்தை நோக்கி மாறணும். க சரியா பாபு? அ ப த ச ஜ ஹ க த ஸ. சரி போதுங்க. அ ப த ச ஜ ஹ க த ஸ. ح ق د ذ داس ثم دا ஓடல அது பிள்ளை. د ذ அ ப த ச ஜ ஹ க த பிள்ளை ஸ. பிள்ளை ஹேன்னு தான் போறீங்க, ஒரே அடியா போறீங்க. அது பிள்ளை. விளங்குதா? வானத்தை நோக்கி உச்சரிக்கப்பட வேண்டிய எழுத்து எது? க அஹ்? க விளங்கல். ஹாண்டா பிள்ளை. ஹா நேரடியா வான தூக்கும். க. இப்போது ஹா பேசல. அ ப த ச ஜ ஹ க த ஸ. அல்ல என்று வருது பிள்ளை. அது ஹா. ஹ ஹா ரெண்டு மாதிரி மோதி காட்டுங்க. ஹ ஹா. க க திருப்பி சரியா? ஹ க. ஹ ஹா. ஹ க. செகண்ட் சொல்லுங்க பாபு. செகண்ட் ஓய் தந்தேனா போன கிளாஸ்ல? ஓதுங்க சார். ர ஸ ஸ ஷ ஸ து. நீங்க போன கிளாஸ்ல ரெக்கார்ட கேட்டு இல்ல ரெடியா இல்ல இப்படி ஓய் தரலங்க. ஜேன்னு எங்க யாரு ஜே ஜேன்னு யார ஓய் தந்து? ஜேன்னு ஓய் தந்தா? இல்ல சார். அப்ப சரியா ஓதுங்க. ஓய் தந்த ஸ உங்களுக்கு எப்படி ஓய் தரப்பட்டிக்குதோ அந்த அமைப்புல ஓதுங்க. ர ர ரா ஸ நீட்டக்கூடாது. ஸ ரா நீட்டுறது பிழை முதலாவது. ர ஸ ஸ ஷ இல்ல ஸ ரா ஜே வ. என்று ஓய் தரவில்லை.
ரா ஜே சே ஷே தே இப்படியா ஓய்த்துந்தது. போன கிளாஸ் ரெக்கார்டிங் கேட்டீங்களா? செகண்ட் லைன் கேட்டேன் சார். ஓய்த்திருந்த செகண்ட் லைன் ஓய்த்திருந்த பாடத்தை கேட்டீங்க எப்படியா? ஆமா சார். அதுல ரா ஜே அப்படித்தான் ஓய்த்து வந்திருக்கிறேன் அப்படியா? அப்படியா ஓய்த்து வந்திருக்கிறேன் நான்? ரா ஜேண்டா ஓய்த்து வந்திருக்கிறேன். இல்ல சார். எப்படி வரும்? ரா ஜ ச ஷ ஸ்வ த்வ த்வ பிழை வ பிழை ஓ பிழை த்வ. பிழை 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 1 2 3 4 5 பிழை இது ரெண்டால இல்ல. 5 பிழைகள் உள்ளன இரண்டாவது செகண்ட் லைன்ல. அடுத்த பாடத்துக்கு போறது இப்படி. ரா ஜ ச ஷ ஸ்வ த்வ ரா த்வ அல்லது வ. அது சொல்லணும் ரா. அவ்வளவுதான். ரா ரா ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. ரா அவ்வளவுதான். ரா ஜ ச ஷ ஸ்வ த்வ த்வ வ அ பிழை க்வ. பிழை. மிஸ்பா பிரேக் இல்லாம பெல் இல்லாம ஒரேடியா ஒரே மூச்சில் அவள்த்தையும் ஓத போனா விளங்காது. ஓதெல்லாம் போயதான் வரும். நிதானமா ஒவ்வொரு இடத்தையும் கவனமா பார்த்தா பிராக்டிஸ் பண்ணணும். விளங்கினா? புரியுது சார். முதலாவது எப்படி வரும்? இது எப்படி வரும்? ரா விளங்கல. ரா 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 அல்ல ரா. தடிப்பமா வரணும். ரா தடிப்பா போதா? ரா அல்ல ரா. ரா 10 முறை சொல்லுங்க. ரா 10 முறை சொல்லுங்க சரியா? ரா 1 ரா 2 ரா சரி. அடுத்த லெட்டர் ஜ ஜ என்றுதான் சரியான உச்சரிப்பு. ஜே என்று சொல்லலுமா? ஜே. இல்ல சார். வித்தியாசம் அலைஞ்சதா? எது சரி எது பிளாண்டு? புரிஞ்சுது சார். வாயால வார எல்லாத்தையும் சொல்லி கொண்டு போனா போத முடியாது. இது எப்படி வரும்? ச வெரி குட். அது சரி. அடுத்தது ஷ குட். ஸ்வ பிழை. ச என்ற பிழை. ஸ்வ ஏன் பிழை? இந்த எழுத்து வானத்தை நோக்கி போகணும். அப்ப எப்படி ஸ்வ வரணும்? ஸ்வா. ச அல்ல அது ஸ்வா. எப்படி மாறணும்? ஸ்வ ம். துவா ச என்று சொல்லதுக்கும் ஸ்வா என்று சொல்லதுக்கும் இடையில வித்தியாசம் இல்லையா? இருக்கு சார். வித்தியாசம் இருக்கிறது. ரெண்டு மாதிரி சொல்லி பாருங்க பாபு. ஸ்வ துவா வா வா. ரெண்டு மாதிரி நான் ரெண்டு மாதிரி சொல்லி காட்டுங்க பாபு. ஸ்வ துவா விலை ரெண்டு மாதிரி சரியா வரல. முதலாம் முறை நீங்க சொன்னீங்க அந்த சவுண்ட் கீழ் நோக்கி போற மாதிரியா? ஸ்வ ஸ்வ. ரெண்டாம் முறை சொன்னீங்க எப்படி? ஸ்வா வானத்தை நோக்கி போறது போல.
வா நீ ரெண்டு மாறியும் சொல்லி பாருங்க அப்பதான் உங்களுக்கு மறக்காது. ஸ்வா வா சா விளங்கல. சா தாவா. துவா எங்க இருக்குதா? உங்க ஸ்கிரீன்ல தா இருக்குது அப்படியா? ஸ்கிரீனை பார்த்து ஓதுறீங்களா நீங்க வாயில சும்மா ஓதுறீங்களா? பாத்துல ஓதுற சார். அப்ப ஸ்கிரீன்ல என்ன இருக்குது? லெட்டர்ஸ் இருக்கு சார். என்னக்கு லாஸ்டா வந்து லெட்டர் என்னது? துவா விளங்கல, சத்தம் போது சொல்லுங்க. துவா தா அப்படியா? ஆமா சார். அப்ப இது என்னது? இது அடுத்தது வருது. சாரி, பாத்தீங்களா? அது என்னது? விஸ்வா. எது சார்? லாஸ்டா வந்து துவா ஆ தாவா. அப்ப இதுக்கு தான் சொன்னீங்க இப்ப. சார் எனக்கு புரியல சார். இது ரெண்டும் என்ன லெட்டர்? புரியலன்னா நீங்க சொல்லணும். தெரியாது அப்படியா? தெரியும் சார், பட் நீங்க எது சொல்றீங்க எனக்கு தெரியல. அப்ப நான் மார்க் பண்ணி தந்திக்கிறேன். பாப்பமே. கேட்ட விலங்கல் அப்படியா? தெரியாது. எதை மார்க் பண்ணி விலங்குதா உங்களோட ஸ்கிரீன்ல? சார் நீங்க மார்க் பண்ணல சார். நான் மார்க் பண்ணி முடிஞ்சு உங்களுடைய ஸ்கிரீன்லாம் பிரச்சனை எங்களுக்கு ஒன்றும் செய்யல. உங்களுடைய ஸ்கிரீன் நாங்க கிறுக்கி வச்சுக்கலாம் இதா இப்ப. உங்களுடைய ஸ்கிரீன்ல ஒரு எழுத்தும் எழுதப்பட்டு இல்லையா? லெட்டர்ஸ் இருக்கு, பட் நீங்க இது மார்க் பண்ணது வரல சார். அதுதான் அது உங்களோட பிரச்சனை. இப்ப இப்ப என்ன செய்யுது? இப்ப ஸ்கிரீன் இருக்குதா? ஸ்கிரீன் இல்ல சார். இப்ப இல்ல. அப்போ சரி, இப்ப வந்து ஸ்கிரீன் வரல சார். இப்படி இருந்தா எங்களுக்கு ஓதையில கஷ்டம். நீங்க உங்களோட போனை பெஸ்ட் செய்யவா? உங்க டிவைஸ்ல பிரச்சனை இருக்குது. நாங்க ஸ்கிரீன்ல எழுதுறதெல்லாம் உங்களுக்கு விளங்கலன்னா இப்ப நாங்க இது யாருக்கு எழுதி காட்டுறது? இப்ப விளங்குது இல்லையா ஸ்கிரீன் வந்துச்சு எழுதுறது? சார். இப்ப விளங்குது சார். என்ன விளங்குது? லெட்டர்ஸ் வந்துட்டு இருக்கு சார். எழுதுறது விளங்குதா? விளங்குது சார். அப்போ உங்களுடைய ஸ்கிரீன்லாம் பிரச்சனைக்கு அடிக்கடி நீங்க ஸ்ட்ரக் ஆகினா எனக்கு ஒன்றும் செய்யலாது. நான் இதுக்கு முன்னாடி எழுதி காட்டினேன், எழுதி கேட்டேன், இதெல்லாம் என்ன எழுதி கேட்டேன். லாஸ்டா கேட்டேன் இது ரெண்டையும் என்னன்னு சொல்லுங்கன்னு சொல்லி. ஷே மட்டும்தான் வந்திருக்கு சார், மீதி வரல. ஸ்வா துவா செய்யலாம். ஸ்வா துவா ஆ வேற ரெக்கார்ட கேட்டு பாருங்க என்னத்தை கேட்டீங்கன்னா. சரி, அடுத்து சொல்லுங்க பாப்போம். துவா துவா தாளால வந்து முடிஞ்ச உங்களோட ஸ்கிரீன்ல அப்படியா? நீங்க ஸ்கிரீன்ல வாரத்தான் செல்லணுமா? வராதெல்லாம் செல்லப்படாது. என்ன வந்து இது? அப்படி அப்படி சொன்னா உங்களுக்கு உனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு அர்த்தம். நீங்க வராத ஒன்று சொன்னா வந்தீங்க அப்படி உண்டு. என்ன வந்து இது? துவா வந்திருக்கு சார். லா வந்து அப்படியா? துவா வந்திருக்கு சார். அப்ப நீங்க இப்ப லா எங்க? இப்ப எங்க லா இருக்குது சொன்னீங்க வந்தீங்க சார் இப்ப லாவ. வரல சார். அப்ப அது பேல வராம சொல்றது பேல உங்களுக்கு தெரியாதுன்னு அர்த்தம். அடுத்து என்ன வரும்? அடுத்து என்ன சொல்லுங்க பாப்போம். துவா ஆ
அடுத்து இல்ல கடைசி என்ன வந்து இப்ப உங்களோட ஸ்கிரீன்ல பிரச்சனை மிஸ்பா. நாங்க ஆ போடுறது வந்து உங்களுக்கு லேட் ஆகி தான் வருது. நல்லா கேட்டுக்கோங்க, நாங்க போடுறது வந்து உங்களுக்கு லேட் ஆகி தான் வருது. அடுத்தடுத்த கிளாஸ்ல ஸ்கிரீன்ல ஒவ்வொரு எழுத்தா வர 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 சொல்ற பாடங்கள் இருக்கிற. அடுத்த கிளாஸ்ல எல்லாம் ஸ்கிரீன்ல ஒவ்வொரு எழுத்தா வர வர சொல்லி கொண்டு போக வேண்டிய பாடங்கள் இருக்கிற. அதுல ஒண்ணு முதல்ல செய்ய எல்லாம் ஒரடி வந்துட்டு சேர்னா நான் எனக்கு ஒண்ணு செய்யலாம் போகும். ஏன்னா வர வர பெரிய பாடத்துக்கு நீங்க போறீங்க. பெரிய பாடத்துக்கு போக போக அந்த அமைப்புல நீங்க ஓதினா தான் உங்களுக்கு வந்து மனசுல நிக்கும். அல்லது ஹேண்டு தான் நிக்கும், ஹாண்டு வாயில வராது. ரே ஜேன்னு தான் போவீங்க. அது ரோ, அது ஜ என்று உங்களுக்கு செல்லையெல்லாம் போகும். ஏன்னா உங்களுக்கு நீங்க பழகல அப்படி. இல்லைங்கதா சொல்றது மிஸ். உங்களோட நல்லவுதான் சொல்றேன், எங்களுக்கு பிரச்சனை இல்லை. நாங்க மிஸ்பா தானே ஓதிட்டு போங்கன்னு நாங்க விட்டுட்டு போய்த்திடுவோம். நாளை பாடத்துக்கு முடிஞ்ச பிறகு உங்களுக்கு ஒன்று மோத தெரியாம இருந்தா அது எங்களுக்கு பெரிய ஒரு இழப்பாக இருக்கும், உங்களுக்கு பெரிய ஒரு தோல்வி ஆகிக்கும். எல்லாம் பாடம் கொடுத்து உங்களுக்கு ஓத தெரியாம போனது. அதாவது கட்டாயம் உங்களுடைய ஸ்கிரீன்ல இருக்கிற பிரச்சனையை கிளியர் பண்ணிக்கோங்க. கடைசி என்ன சொல்லுங்க பாவம். குவ கேண்டா பெல. பாத்தீங்களா, செகண்ட் லைன் டோட்டலா பெல. டெஸ்ட் லைன்ல சின்ன பிழை இருக்குது, செகண்ட் லைன் டோட்டல் பிழை இருக்குது. க அல்லது அது கோ. வா கைக்கும் கோக்கும் வித்தியாசம் இருக்குதா? ரெண்டு மூணு அப்படியா? இல்ல சார். என்ன இல்ல சார்? குவா கோ. அப்ப இந்த பாடத்தை இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸுக்கும் வெல் ப்ரிப்பேரோட ரெடி ஆயிட்டு வரணுமா? ஓகே சார். அஸ்ஸலாமு அலைக்கும்.